சித்திக்காட்டில் தனது கடமையை நிறைவேற்றிய பின், விஸ்வாமித்திரர் இராமரும் இலக்குவனும் மகாராஜா ஜனகனின் பேரரசுக்கு அழைக்கப்பட்டதாக அறிவித்தார். மிதிலா நகர் செல்ல நேரமாயிற்று என அவர் கூறினார். மகாராஜா ஜனகர் ஒரு மகான் அரசன். அவரது மகளான சீதை அழகு, அறிவு மற்றும் ஆன்மீக நற்குணங்களால் பரிசுத்தமானவள். ஜனகர் தனது அரண்மனையில் ஒரு மிகப்பெரிய சவாலை ஏற்பாடு செய்திருந்தார். யார் என் குலதெய்வமான சிவபெருமான் வைத்த விலையை உயர்த்தி அதைக் குனியச் செய்கிறாரோ அவரே சீதையை மணக்கத் தகுதியுடையவர். இந்த சவாலை ஏற்க உலகின் பல வீரர்களும் வந்திருந்தனர். ஆனால் அந்த விலை பினாகம் சாதாரண வில் அல்ல, அது சிவபெருமானால் தரிசிக்கப்பட்டது. யாரும் அதை நகர்த்த முடியவில்லை. இந்நிலையில் ராமரும் இலக்குவனும் விஸ்வாமித்திருடன் மிதிலா நகர் சென்றனர். அங்கு அவர்களுக்கு பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. மக்கள் இராமனின் அழகு, ஒழுக்கம், அமைதி மற்றும் வலிமையால் கவரப்பட்டனர். மகா சவால் அன்று வந்தது. இராமர் மேடைக்கு சென்றார். அனைவரும் மூச்சுவிட்டுக் கொண்டிருந்தார்கள். இராமர் விலை உயர்த்தி சுலபமாக குனிந்தார். அரண்மனையில் மகிழ்ச்சி முழக்கம் எழுந்தது. சீதையின் முகத்தில் நாணும் ஆனந்தமும் சேர்ந்த ஜொலிப்பு. அந்த நிமிடமே இருவரும் எதிரெதிராக பார்த்தனர். அது காதலின் முதல் கணம். ராமசீதையின் கதையின் அடுத்த அத்தியாயம் அங்கே ஆரம்பமாகியது.